ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன் ஆப் ரிவ்யூ சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் முதல்ல யூடியூப் வீடியோஸ் நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டே 2 வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பஜாஜில் லோன் எடுத்திருந்தாலும் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஜாஜோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டுமே நான் சொல்கிறேன். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க. ஒரு கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புக் மை ஷோ, ஏர்போர்ட் லான்ச்சஸ் ஆஃபர்னு நிறைய இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் நிறையா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. உங்களுக்கு நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்குள்ளே கட்டும்போது தான் உங்களுக்கு நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ. அதே மாதிரி டெபிட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 10% வரைக்கும் தான் நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும் எந்த ஏடிஎம்மில் வேணாலும். அதுவுமே உங்களுக்கு 2.5% ப்ராசஸிங் ஃபீயே உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 நாளைக்குள்ளே கட்டும்போது உங்களுக்கு நோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு வாங்கும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நாள் டிலே ஆகிடுனா கூட உங்களுக்கு 1 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை போட்டுருவாங்க. 3.5%னா கூட உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 44-45 சம்திங் வரும். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பஜாஜில் ஆல்ரெடி நீங்கள் இஎம்ஐ எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு இஎம்ஐ 4 வாட்டி 4 இஎம்ஐ எடுத்திருக்கீங்க. 4 வாட்டி 4 மாதத்துக்கு நீங்கள் கட்டணுன்னா 3 மாதத்துக்கு தொடர்ந்து கட்டிட்டீங்க. 1 மாதத்தில் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கால் போகும் 10 இல்லைன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா இதெல்லாம் இல்லீகலாக தான் நடக்குது. இது இல்லீகலாக ஒன்றும் நடக்கலை. இப்போ கவர்மெண்ட்லேருந்தே பஜாஜோட கார்டை நீங்கள் பேன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இதை இல்லீகலாக ஒன்றும் வித்துட்டு தான் இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணவும் மாட்டாங்க போல். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஏஜென்ட்டை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஒரு நாள் டிலேன்னா கூட அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு விதம் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏஜெண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு கலெக்ஷன் டீம் வந்துட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட ப்ராப்பராக தான் நடந்துருக்கோம். கத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தக்கூடாது. அதே மாதிரி மிரட்டத்து, இல்லைனா கான்டாக்ட் லிஸ்ட்டில் கால் பண்ணி சொல்லிவிடுவேன்ட்டு மிரட்டத்து, இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கே ஷேர் பண்ணது, அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணால் அதே மாதிரி ஆஃபீஸையும் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே உங்களுக்கு சைபர் க்ரைமில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைமில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேஸுக்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு அதில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா இதுவே இல்லீகலாக தான் நடக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு, பஜாஜோட லோனு எதுவுமே வாங்காதீங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பாதி பேர் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நீங்கள் லோன் வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத போகிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நானே பஜாஜில் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு பிடிக்கலன்ட்டு எல்லார் கஷ்டத்தையும் வாங்கி இது மாதிரி ஒரு சம்பாதிக்கணுமான்ட்டு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. நானே ரிலீவ் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கம்பெனி தான் இருக்கிறதுலே நம்பர் ஒஸ்ட்டான கம்பெனியே. ஏன்னா எனக்கே பிடிக்காத காரணத்தில் தான் நானே ரிலீவ் ஆகிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லீகலாக நீங்கள் கார்டு விற்கும் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி டிஎன்டியில் போட்டாலும் உங்களுக்கு கால் கண்டிப்பாக வரதான் செய்யும். இந்த காலை நீங்கள் எடுக்காத கண்டுக்கினாலே அவங்க கால் பண்ண போகிறது கிடையாது நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய ஃபேக் நியூஸ் என்னன்னு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஜாஜோட பேரை சொல்லி நான் இவ்வளோ அமௌண்ட் வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கட்டினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கி தரேன்ட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி யாரும் பணம் கட்டி பணம் வாங்கிறது செய்யாதீங்க. ஏன்னா அவங்க வாங்கிடுவாங்க, ஆனால் நம்மளுக்கு லோனை ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.